நிறைய காஞ்சிபுரம் சிலையில் இந்த மாதிரி முந்தானிக்கும் உடலுக்கும் ஜாயின் பண்ணிட பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, அதை நான் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா உடல் முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, அடுத்த கலர் தெரிஞ்சு பாருங்க, இதை முந்தானி கலர். இருக்கிற பாவை நம்ம இழுத்து வைக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாவை இந்த மாதிரி இழுத்துக்கணும். பாதி இழுத்துட்டோம், பாதி அந்த பக்கம் இழுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா வர பாவை இப்போ நம்ம இழுக்க போகிறோம். இதை எக்ஸ்ட்ரா வர பாவை நம்ம இதை தனியாக இழுக்கிறோம். இதை நம்ம இழுத்ததை இந்த மாதிரி கட்டிக்கணும். இதை கட்டிட்டு இப்போ நம்ம வாட்டு போட போகிறோம். இதை ஜாயின் பண்ண போகிறோம். அதை பாருங்கள். இந்த சேலை பார்த்து பாருங்க, இதை ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இதுதான் பண்ண இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன். இது போல தான் வரும். பின்னாடி பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே க்ளீனாக இருக்கும். ஏன்னா அது பக்கம் திருப்பி தான் அந்த பக்கம் அடிப்போம். இது பாருங்க க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்ம அதை இழுத்துட்டோம்னா, இப்போ முதல் பண்ணி இழுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது பண்ணிக்கிறோம். நாங்க இது உடல் இப்போ முந்தி கலர் வந்துச்சு பாருங்க. ஏற்கனவே ஒன்று இழுத்துட்டோம், இந்த ரெண்டாவது ஒன்று இழுக்கும். இப்போ இழுத்துட்டு உடனே பாருங்க ஒரே கலர் மாறிடுச்சு பாருங்க. இங்கேருந்து முந்தி போடணும், படுத்து முந்தி போடுவோம். இதுதான் வந்து பெந்துன்னு நாங்கள் சொல்லுவோம். நீ சேலை எல்லாரும் காஞ்சி சேலை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது உடல், இதுலேருந்து முந்தானி நாங்கள் இழுத்துட்டோம். அந்த பாவு மிச்சம் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். இந்த பாவு வந்து இழுத்து வச்சுட்டோம். இப்போ இது இம்பால் போட்டு அப்படியே முந்தானி போட வேண்டியதான்.